Hello students, welcome back. Economics Easy to Win, Class 11, Microeconomics. Microeconomics. In this session, we have discussed the introduction and then meaning of economics. Okay, let's see one by one. Chapter 1, Introduction to Microeconomics. Introduction to Microeconomics. Economics can be broadly classified into two categories. One is microeconomics, another one is macroeconomics. Okay, yes. First of all, we have to discuss one of the definitions given by Tyler Cowen. What do you say? Economics is everywhere. Economics is everywhere, and understanding economics can help you make better decision and lead a happier life. So எக்கனாமிக்ஸ்னா பொருளியல் ஓகேவா. ஸோ பொருளியல் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களும் நிறைந்து இருக்குது. எல்லா இடங்களுமே என்ன இருக்குது, நிறைந்து இருக்குது. எக்கனாமிக்ஸ் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடங்களும் நிறைந்து இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டெசிஷன். ஸோ பொருளியல் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளியல் அதனுடைய புரிதல் நல்ல முடிவுகளை எடுக்கவும், அண்ட் தென் லீட் எ ஹாப்பியர் லைஃப், ஆனந்தமாக வாழ்வதற்கும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிதும் உதவு செய்கிறது அப்படின்றத யார் சொல்லியிருக்கா? டைலர் கோவன். ஓகே, ஸோ அகெயின் பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் economics can help you make a better decision and lead a happier life, given by Tyler Cowen. One more questions, name the author. Definition கொடுத்துட்டு name the author option கொடுத்துருவாங்க. ஸோ ஆன்சரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, the next learning objectives. first one. ஸோ இந்த லெசன்ஸில் என்ன மாதிரியான எதுக்காக இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், டு அக்வயர் ஏ ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியல் பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த சப்ஜெக்டோடைய அடிப்படை அறிவை தெரிந்து கொள்வதுக்கும், அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நேச்சர் அண்ட் ஸ்கோப். பொருளியலுடைய இயல்பு எந்த மாதிரியாக இயல்பு இருக்குது, எதுவரை இருக்குது, எல்லை எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளவும் இந்த கான்செப்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் சம் ஆஃப் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ பொருளியல் பொறுத்த வரைக்கும் சில அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு, and then to observe how they are applied in the various definitions formulated on the science of economics. So பொருளியலுடைய அறிவியல், அது எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சோஷியல் சயின்ஸ், ஆல்ரெடி யூ நோ தட், isn't it? ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அறிவியலுடைய பல்வேறு டெஃபினிஷன்ஸ், அதாவது டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களே வரையறை. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் எப்படி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ இதுதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத ஒரு அறிமுகம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சோஷியல் சயின்ஸ். You know that economics is a social science which deals with the human wants and their satisfaction. சோஷியல் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் சமூகம் தான் இல்லையா, சமூக அறிவியல். அந்த சமூக அறிவியலத்தில் யார் பார்ட்டிசிபேட் அதிகமாக இருக்க? எஸ், பீப்புள், தட் மீன்ஸ் ஹியூமன். ஸோ அந்த ஹியூமனுடைய தேவைகள் அதன்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, பூர்த்தி செய்து கொள்ளிக்கிறாங்க. அந்த மனிதருக்கு எது தேவை அப்படின்றத அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அண்ட் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் இஸ் எ சோஷியல் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் ஹியூமன் வாண்ட்ஸ் அண்ட் தேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னும் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் மெயின்லி கன்சர்ன்ட் வித் த வே இன் விச் ஏ சொசைட்டி chooses to employ
A society chooses to employ. ஸோ யூ நோ தட் ஒரு சொசைட்டி சமூகம் பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறாங்க. எது தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஏதாவது தேவை அப்படின்னும்போது அதை பூர்த்தி செய்து கொள்ள ஒரு வேலை இல்லையா? எம்ப்ளாய் டு சூஸ், அதாவது சூசஸ் டு எம்ப்ளாய் இஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். அந்த எம்ப்ளாய் பொறுத்த வரைக்கும் இருக்கிற மெட்டீரியலை வச்சு ப்ரொடக்ஷனோ அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஆக்டிவிட்டீஸில் பொறுத்த வரைக்கும் இல்லையா? சப்போஸ் பற்றாக்குறை இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணுறான்? ஹியூமன் பீயிங் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்றவாறு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் வேறு விதமாக அதை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறான். ஓகேவா? விச் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் கன்சப்ஷன். ஹியூமன் பீயிங் பொறுத்த வரைக்கும், அதாவது ஹியூமன் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுத? ப்ரெசண்ட்டு இப்போ இருக்கிற தேவைக்கு மட்டும் கிடையாது, பிற்காலத்துலேயும் அதாவது ஃபியூச்சர்ஸ்லேயும் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்கனாமிக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூவர் ஏரியாஸ் இன்கார்பரேட்டட் இன்டு த சப்ஜெக்ட் and the newer ways of comprehending its content are to be highlighted in the introduction. ஸோ இப்போ இருக்கிற அந்த பாடப்பகுதி பொறுத்த வரைக்கும் புதிய பகுதிகள்லாம் இடம்பெற்றிருக்கும் இல்லையா? இடம்பெற்றிருக்குமா இல்லையா? ஸோ அதை எவ்வாறு நம்ம ஒரு சில வழிகள், ஒரு புதிய வழிமுறைகள் மூலியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் புரிந்து கொள்ளுது. ஓகேவா? ஸோ மேலும் இந்த இன்ட்ரொடக்ஷன்ஸ் ஆகுது இல்லையா? இந்த பாடத்திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சில கோட்பாடுகள் இடம்பெறக்கூடிய சில கோட்பாடுகள், the methodologies applied in the derivation of its laws are to be stated in such an introductions. ஸோ இந்த புதிய பாடத்திட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இடம்பெறக்கூடிய கோட்பாடுகள் எந்த மாதிரியாக செயல்படுத்துகிறாங்க, எந்த முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அதுதான். The next, microeconomics is the branch of economics. You know that microeconomics is one of the branch of economics that considered the behavior of a decision taker within the economy, such as individuals, households and firms. நம்ம பார்க்க தான் போகிறோம் எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த கன்சிடரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நுண்ணிய பொருளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பிஹேவியர் செயல்படுறது அண்ட் ஆல்சோ தேர்ந்தெடுக்கிறது, டெசிஷன் டேக்கர். சச்சஸ் அது யார் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களாக இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்டு இல்லங்களாக இருக்கலாம், அல்லது ஃபேர்ம்ஸ்னால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிற ப்ரொடியூசர்ஸ் அவங்களாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணுறது ஒன் ஆஃப் த பிரான்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட்டாக. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். The next we have to move economics meaning. பொருளியல்னா என்ன, அதனுடைய பொருள் மீனிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் என்ன டேர்ம்லேருந்து வந்திருக்கு, அதுக்கு என்ன நேமில் மாற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், த டேர்ம் ஆர் வேர்ட் எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஏஷியன்ட் கிரீக். ஸோ எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் எந்த டேர்ம்லேருந்து வந்திருக்கு? ஏஷியன்ட் கிரீக் வேர்ட்ஸ்லேருந்து, அதுவும் பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அது டேர்ம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? எஸ், தட் மீன்ஸ் ஐகோனோமிஸ், அதாவது எக்கனாமிக்கோஸ் அப்படின்றாங்க. த டேர்ம் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஐகோஸ், அது பின்னா என்னென்னா ஹவுஸ் ஹோல்ட் இல்லங்கள் அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோமோஸ் அது நேமோஸ் அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ டூ டேர்மாக பிரிக்கிறாங்க. எக்கனாமிக்கோஸ் அப்படின்றத கிரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஒன்று ஐகோஸ் மீன்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்,
நேமோஸ் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் அல்லது கஸ்டம் ஆர் லா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு எக்கனாமிக்ஸ் என்பது சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது பொருளியல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லங்களின் நிர்வாகம், இல்லங்களின் நிர்வாகம். தட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. இப்போ வீட்டில் பார்க்கலாம், வீட்டில் மேனேஜ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. யார் மேனேஜ் பண்ணுறா வீட்டில் பொறுத்த வரைக்கும்? உங்கள் வீட்டில் எஸ் பேரண்ட்ஸ், ஃபாதராக இருக்கலாம் அல்லது மதராக இருக்கலாம், இல்லைன்னா போத். ஸோ அதுதான் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? புரியுதா? த சப்ஜெக்ட் வாஸ் இயர்லியர் நோன் அஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி. ஸோ இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்லேருந்து டேர்ம் ரீநேம் என்னமா மாற்றிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி is renamed as economics in the late 19th century by Alfred Marshall. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பொருளியல் அப்படின்றத அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா? அது யாரால் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஸோ ஆல்ஃபர்ட் மார்ஷல்னால் யார் அப்படின்றத இந்த பாடப்பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்கனாமிக்ஸ்னால் என்ன டேர்ம் டிரைவ்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். க்ரீக் வேர்ட் அப்படின்னா என்ன மீனிங், எக்கனாமிக்ஸுக்கு அனதர் நேம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் எக்கனாமிக்ஸ் அதர் நேம் என்ன, இட் இஸ் ஆல்சோ அதர் நேம் எஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமி. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த செஷன்ஸில். ஸோ சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் மீனிங் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் செஷன்ஸில் நியூ டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, thank you students.